விஜயகாந்த் அவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் 10 பேர். நாங்கள் 11 பிள்ளைங்களும் கூட்டமாக உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். மதுரையில் நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். அந்த பழக்கம் காலகாலத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்வார் விஜயகாந்த். டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டால் ஹோட்டலில் சாப்பிடுவது மாதிரி உணர்வு இருக்கும் என்று டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவதை தவிர்ப்பார் விஜயகாந்த். தரையில் அக்கடான்னு சப்பனம் போட்டு குடும்பத்துடன் உட்கார்ந்து சாப்பிடுவது விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்கும். 1979ஆம் ஆண்டு அகல்விளக்கு படத்தில் நடித்தார் விஜயகாந்த். பின்னர் அதே ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்திலும் விஜயகாந்த் அவர்கள் நடித்தார். அந்த படத்துக்காக டைரக்டர் M.A. காஜா வைத்த பெயர் விஜயகாந்த். அப்போது விஜயராஜ் என்று வேறொரு நடிகர் இருந்ததால் இந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டது. அடுத்த படத்தில் டைரக்டர் விஜயன் அதை அமிர்தராஜ் என்று மாற்றியும் நிலைத்தது விஜயகாந்த் என்ற பெயர்தான். சினிமாவில் வாய்ப்பு தேடும் காலத்தில் ஒரு தயாரிப்பாளரிடம் விஜயகாந்த் அவர்கள் சென்றார். அவர் தயாரிப்பில் R.C. சக்தி இயக்குவதாக இருந்த மனிதனை தேடுகிறேன் படத்துக்கு ஒரு புது ஹீரோவை தேடிக்கொண்டிருந்தார்கள். விஜயகாந்தை பார்த்த தயாரிப்பாளர் நீயாவது நடிப்பதாவது என்று முகத்தில் அடிப்பது போல் சொல்லி விஜயகாந்த் அவர்களை அனுப்பிவிட்டார். பின்னர் வேறொரு பிரபல ஹீரோ நடித்து 10 நாள் படப்பிடிப்புடன் படமே நின்றுவிட்டது. அதே படம் பிறகு சில ஆண்டுகள் கழித்து அதே R.C. சக்தி இயக்கத்தில் மனக்கணக்கு என்ற பெயரில் மீண்டும் தயாரானது. ஹீரோவாக நடித்தவர் விஜயகாந்த். பழைய வாழ்க்கையை எப்போதும் மறக்காதவர் விஜயகாந்த். பழைய விஜயராஜ் தான் இன்றைய விஜயகாந்த் என்று தன்னை பற்றி சுய விமர்சனமாக சொல்வார் விஜயகாந்த். மதுரையில் விஜயகாந்த் அவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம். ஆரம்ப காலங்களில் மதுரை போகும்போதெல்லாம் நண்பர்களோடு பல இரவுகள் சாப்பிடுவது பிளாட்பார கடைகளில்தான். விஜயகாந்த் அவர்களின் ஃபேவரட் உணவு பருத்திப்பால். விஜயகாந்த் அவர்கள் வீட்டு பூஜை அறையில் மெக்கா மதினா படங்களும் இயேசு மேரி மாதா படங்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் முருகனும் பிள்ளையாரும் சிறப்பிடம் பெறுகிறார்கள். பூஜை அறையில் இன்னைக்கு பொழுதெல்லாம் நல்லா இருக்கணும் என மனதார வேண்டிக் கொண்டு வெளியில் கிளம்புவார் விஜயகாந்த். நமக்கு தொழில்தான் சாமி என எப்போதும் சொல்வார் விஜயகாந்த். வடபழனி முருகன் கோயில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் மன திருப்திக்காக விஜயகாந்த் அவர்கள் போகும் இடங்கள். செயின் ஸ்மோக்கராக இருந்த விஜயகாந்த் திருமணத்திற்கு பிறகு அந்த பழக்கத்தை அறவே விட்டுவிட்டார். அசைவ பிரியரான விஜயகாந்த் அவர்களுக்கு ஐர மீன் குழம்பை சாதத்தில் பிசைந்து சாப்பிடுவதில் அலாதி பிரியம். அரிதாகவே விஜயகாந்த் அவர்களுக்கு ஓய்வு நேரம் அமையும். அப்போது மகன்களையும் அவர்களின் நண்பர்களையும் அழைத்து வட்டமாக உட்கார வைத்து தானும் ஒரு மீசை வைத்த குழந்தையாக மாறி விளையாடுவார் விஜயகாந்த். பெரிய சட்டியில் சாதம் போட்டு பிசைந்து குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவார் விஜயகாந்த். ஹாலிவுட் சண்டை படங்கள் பார்ப்பதும் விஜயகாந்த் அவர்களது ஜாலியான நேரத்து விஷயங்களில் ஒன்று. பள்ளியில் படிக்கும்போது கால்பந்து விளையாட்டை பிரமாதமாக விளையாடுவார் விஜயகாந்த். கால்பந்து வெறியர். இங்கிலாந்து வரை போய் நேரில் கால்பந்து போட்டிகளை பார்த்து ரசிப்பார் விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்களது மகன்களுக்கும் கால்பந்து விளையாட்டு பிரியம் வந்துவிட்டது. மகன்கள் சொல்லி சொல்லி கிரிக்கெட் பார்ப்பதும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிடித்தமான விஷயமானது. வீட்டில் இருக்கும்போது பசங்களோடு ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுவார் விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்த ஒரே படம் இனிக்கும் இளமை. அதற்கு பிறகு எல்லாமே ஹீரோ வேடம்தான். பிற்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோவுக்கு வில்லனாக நடிக்க ஒப்புக்கொண்டு அட்வான்ஸும் வாங்கிவிட்டார் விஜயகாந்த். நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க வாங்கிய அட்வான்ஸை உடனே திருப்பி கொடுத்து விட்டார் விஜயகாந்த். எந்த அளவுக்கு அன்பான மனிதரோ அதே அளவுக்கு கோபக்காரர் விஜயகாந்த்.
யோகா செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் நிதானம் பழகினார் விஜயகாந்த். காலையில் யோகா, மாலையில் உடற்பயிற்சி இரண்டையும் செய்யும் நேரத்தில் டிவியில் நியூஸ் பார்த்து விடுவார் விஜயகாந்த். சண்டை காட்சிகள்தான் விஜயகாந்த் அவர்களின் அடையாளமே. அதில் லெக் ஃபைட் விஜயகாந்த் அவர்களின் ஸ்டைல். அதற்காக உடம்பை உறுதியாக வைத்துக்கொள்ள நினைத்தார் விஜயகாந்த். சவுத் இந்தியாஸ் ஆன்சர் டு ஜாக்கி சான் என்று நல்லவன் படத்தில் விஜயகாந்த் அவர்களை பெருமைப்படுத்தி விளம்பரம் செய்தார் தயாரிப்பாளர் தானு. நடிகர் திலகம் சிவாஜியில் ஆரம்பித்து முன்னணி ஹீரோக்கள் எல்லோரும் பாட ஆரம்பித்த காலத்தில் விஜயகாந்த் அவர்களையும் ஒரு படத்திலாவது பாட வைக்க முயற்சி நடந்தது. ஆனால் பாடும் அளவுக்கு எனக்கு குரல் வளம் இல்லை, பாடும் விருப்பமும் இல்லை என்று விஜயகாந்த் அவர்கள் மறுத்துவிட்டார். நடிக்க வராமல் இருந்திருந்தால் மதுரையில் உள்ள எங்கள் ரைஸ் மில்லை பார்த்து கொண்டிருந்திருப்பேன் என்று சொல்வார் விஜயகாந்த். சினிமாவில் 3 தடவை விஜயகாந்த் அவர்களுக்கு மார்க்கெட் போயிருக்கிறது. மீண்டும் மீண்டும் போராடி முன்னணிக்கு வந்திருக்கிறார் விஜயகாந்த். திருநாவுக்கரசு, ஜெயலலிதா, ஆர்எம்பி கேட்டும் தராத எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சார வேனை விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தார் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். அதோடு எம்ஜிஆர், ஜானகி எம்ஜிஆர் என பெயர் குறித்த மோதிரங்களையும் விஜயகாந்த், பிரேமலதா தம்பதியினருக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிறார் திருமதி ஜானகி எம்ஜிஆர். தான் முதலில் வாங்கிய TMM 2 என்ற எண் கொண்ட அம்பாஸ்டர் காரை பாதுகாப்பாக நீண்ட காலம் வைத்திருந்தார் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் 10ஆம் வகுப்பு வரை தான் படிக்க முடிந்தது. வறுமையால் அவரது பள்ளி படிப்பை கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தொடர முடியவில்லை. ஆனால் வீட்டு வேலைக்காரர்களின் பிள்ளைகளை இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வைக்க உதவி செய்தார் விஜயகாந்த். ஷூட்டிங் நடக்கும்போது நடிகர் நடிகைகளுக்கு ஒருவித சாப்பாடு, சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒருவித சாப்பாடு என்று பாரபட்சம் உண்டு. இதை உடைத்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போட வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் விஜயகாந்த். ஞாயிற்றுக்கிழமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களது வீட்டில் 50 பேராவது சாப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திலும் அந்த அளவுக்கு சாப்பாடு நடக்கும். விஜயகாந்த் அவர்களின் குலதெய்வம் வீர சின்னம்மா. மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் அருகில் இருக்கிறது. பாழடைந்து கிடந்த கோயிலை சுற்றுச்சுவர் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தி புதுப்பிக்க உதவியிருக்கிறார் விஜயகாந்த். இந்தியில் தர்மேந்திரா, அமிதாப், தெலுங்கில் NTR, சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, கன்னடத்தில் ராஜ்குமார், விஷ்ணுவர்தன், சங்கர் நாக், மலையாளத்தில் சத்யன் படங்கள் என்றால் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். சத்யன் நடித்த கரைகாணா கடல் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் பிடித்த படம். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் படங்கள் தவிர்த்து வேறு மொழிகளில் நடித்ததில்லை. தமிழ் படங்கள் தவிர்த்து வேறு மொழிகளில் நடிக்க மாட்டேன் என்ற உறுதியை விஜயகாந்த் அவர்கள் கொண்டிருந்தார். RK செல்வமணி இயக்கத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பில் மேடே என்றொரு ஆங்கில படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கப் போவதாக விளம்பரங்கள் வந்தன. ஆனால் அந்த படம் எடுக்கப்படவே இல்லை. 2005ஆம் ஆண்டு அக்டோபரில் மதுரையில் மாநாடு நடத்தி கட்சி தொடங்கினார் விஜயகாந்த். அப்போது அரசியலுக்கு நான் பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்திருக்கிறேன் என்று விஜயகாந்த் அவர்கள் பேசினார். அந்த மேடையில் விஜயகாந்த் அவர்கள் பேசியது அத்தனையும் விஜயகாந்த் அவர்களது மனதிலிருந்து வந்த வார்த்தைகள். வாழ்க்கைனா வசதியாக வாழ்கிறது மட்டும்தானா? இந்த மக்களுக்காக விஜயகாந்த் வாழ்ந்தான்னு இருக்கட்டும், இல்லை அவங்களுக்காக அவன் செத்தான்னு இருக்கட்டும், மனுஷன் வாழ்க்கை கடைசியில் 6க்கு 3 தான். எனக்காக இம்புட்டு தூரம் வந்து உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்காக நான் தான், இனி எனக்காக நீங்கள் தான். ரைஸ் மில்லில் 300 மூட்டை தூக்கி பழக்கப்பட்ட உடம்பு
என்னை நம்பி வந்த உங்களுக்கு நல்லது செய்வேன், நல்லது செய்வேன், நல்லது செய்வேன் என்று ஒரு சபதம் போல விஜயகாந்த் அவர்கள் உரை நிகழ்த்தினார்.